எத்தனை உண்மையான வார்த்தை இல்லை? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகிறான், அவனுக்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது வேஷமாகவே அவன் திரிகிறான், வீணாக சஞ்சலப்படுகிறான். இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 39:6. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நம்ம தொடர்ந்து இதை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மனுஷன் வேஷம் போடுகிறான். வேஷம், அந்த வார்த்தைக்கு நான் என்ன சொன்னேன்? நடிகன் என்று அர்த்தம். அவர்கள்தான் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வேஷத்தை, உண்மையான வேஷத்தை கலைத்து பொய்யான வேஷத்தை அவர்கள் தரித்து கொள்வார்கள். இதை நம்ம பார்த்தோம் போன வாரம். ஒரு மனிதன் வேஷம் போடுகிறான் என்பது அவனுக்கே தெரியாது. நான் நல்லவன் தான், நான் கரெக்டாக இருக்கிறேன், என் ரூட்ல நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்ட்டு அவருக்கு நினைப்பு. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை. நான் வேஷம் போடுறேன், ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருக்கிறேன், வேற முகம், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறேன், சபைக்கு வந்தா வேறு மாதிரி இருக்கிறேன். அவருடைய நினைப்பு என்னன்னா, நான் சரியா இருக்கிறேன், ஐ எம் பர்ஃபெக்ட், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் சரியா தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா மற்றவர்கள் தான் மற்றவர்கள் தான் அவங்களுக்கு தெரியும் இவன் வேஷம் போடுறான்ட்டு. ஆனா எனக்கு தெரியாது நான் வேஷம் போடுறேன்ட்டு. நான் என்னுடைய நினைப்பு என்னன்னா, நான் நல்லவன், நான் உண்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பு. ஆனால் மற்றவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். பார், இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம் போடுது பார் அப்படின்ட்டு மற்றவர்களை பரியாசம் பண்ணுவோம். ஆனா நான் சரியா இருக்கிறேன்ட்டு நம்மளே நியாயம் தீர்த்து கொள்வோம். ஆனால் மற்றவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவோம். இங்க பாரு, சபையில் ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரு மாதிரியா இருக்குது, அங்க பாரு எப்படி இருக்குது, இங்க பாரு எப்படி இருக்குது, எல்லாரையும் நம்ம குறை சாற்றுவோம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் என்பது தெரியாது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. 2 பேர் பிரேயர் பண்ணும் பொழுது பரிசேயன், வேற யாரு? என்னங்க, பரிசேயன் அப்புறம் வேற யாரு? ஆயக்காரன். யாரு கரெக்டா ஜெபம் பண்ணா? ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன ஜெபம் பண்றாரு? வாசிங்க, லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர். இன்னைக்கு எல்லாருடைய நினைப்பது நான் பரிகாரர், நான் ஐ அம் பெர்ஃபெக்ட் நினைச்சுக்கிறோம் நம்ம. ஆனா நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரர், பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்றோம் நம்ம, இதோ பக்கத்துல இருக்கிறது பார், இவன மாதிரி கூட நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன மாதிரி ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அநேக பேர் என்ன பண்றாங்க, ஐயோ அந்த ஆளு மாதிரி நான் இல்லை, அப்பா இவரை மாதிரி நான் இல்லையே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், பா என் ஆண்டவர் சூப்பரா வச்சுக்கிறாரு, நான் எவ்வளவு நல்லவனா இருக்கிறேன் அப்படி நம்மளே தேர்ச்சி கொள்கிறோம். அடுத்தது 12. வாரத்தில் 2 தரம் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம், சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் நான் என்ன பண்றேன், தசமா கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும், உண்மையான மாயக்காரனாய் இல்லாதவன், உண்மையா இருக்கிறவர் எப்படி ஜெபிப்பாருன்னா, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அடுத்த வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். எவன் அல்ல? பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். தாழ்த்தப்படுகிறவன், அதாவது தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன்
இதுதான் உண்மை. ஹம்பிள் யுவர் செல்ஃப். நான் என்ன தாழ்த்திக்கணும். ஐ எம் நத்திங், ஐ எம் ஜீரோ. இன்னைக்கு பாருங்களேன், அந்த கல்யாண பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா பொண்ணு இவ்வளவு படிச்சிருந்தா மாப்பிள்ளை இவ்வளவு படிச்சுக்கிறது அப்படியே போடுவாங்க. போட்டுக்கிட்டோம். ஆனா அந்த படிப்பை நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அதெல்லாம் பரவாயில்ல, விட்டுடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் பக்கத்துல ரெவரண்ட், பிஷப், என்னென்ன பட்டம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்க்கலாம். இன்னைக்கு பிரதர் வர்ஷிப் பண்ணும்போது கெட்ட குமாரன் சொல்லி சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுட்டோம். ஆனா பைபிள் இருக்குதா சொல்லுங்களேன், பைபிள் இருக்குதா இல்லையா? அவர் பேர் கெட்ட குமாரனா? இல்ல. அப்போ பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இளைய குமாரன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இளைய குமார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்க? மூத்த சகோதரன். பேர் இருக்குதா? 2 பேரும் கிடையாது. இந்த உவமையில 2 விதமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். வேஷம் மற்றவர்களுடைய பார்வையில மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும். கூடவே டிராவல் பண்ணுகிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஏன் சபையில கூட இருக்கிறவங்களும் ஆவிக்குரியவர்கள் போல தெரியும். எல்லாருமே பொதுவாக அன்பாக தான் பழகுவார்கள். கொஞ்சம் எடுத்துங்களேன், எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா தான் பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஃபெலோஷிப்பை பார்த்தா அதை விட அதிகமா இருக்கும், நல்லாவே இருக்கும். பொலைட்டா ரொம்ப அழகா போவோம். ஆனால் இங்கு பிளவுகள், ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, அதாவது ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப சாப்பிட்டப்பா இந்த பிரதர் மாதிரி யாரும் இல்லை, இந்த சகோதரியா அப்பா, அப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா அவர்களை பார்க்கும் பொழுது ஒன்றுமே, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது பா அவ்வளோ பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த சாஃப்ட் நேச்சர் அது வேஷம் கலைந்து உண்மையான முகம் வெளிப்படும். ஏன் நம்ம குடும்பத்திலே பார்க்கலாம். நம்ம சாஃப்டா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்முடைய நேச்சர் வெளியே வரும் பொழுது அது ரொம்ப மோசமா வரும். உண்மையான முகம் வெளியே வரும் பொழுதுதான் நான் நினைத்து கூட பார்க்கல, இவங்க எப்படியா, ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப நல்ல சிஸ்டர், இவரா இப்படி பண்ணிட்டாங்க, நான் நினைச்சேன், என் மைண்ட்ல கூட இல்லை, இவ்வளோ சாஃப்டா, எவ்வளோ அருமையான சகோதரி இவர்கள். இந்த பிரதர் சபையில மிகவும் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் மிகவும் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க, இவங்களும் அப்படி கோவப்பட்டாங்க, இவங்களும் அப்படி பேசிட்டாங்க. ஆனா அந்த வேஷம் கலையும். அப்பதான் அந்த நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஏத்தி விடும் பொழுது, நம்மளை கோபப்படுத்தும் பொழுது அந்த வேஷம் என்ன பண்றோம், உண்மையான முகம் அப்பதான் வெளிப்படும். இங்கு 2 விதமான மகன்கள், இளையவன், மூத்த குமாரன். இங்கு இளைய குமாரனை மிகவும் கெட்டவனாக நிறைய பேர் காட்டுவாங்க. நான் ஆனஸ்டா சொல்லணும்னா, இந்த இளைய குமாரன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு, எல்லாரும் பாவியான மனுஷர்கள் தான், யாரும் நீதிமான் கிடையாது, பிறக்கும் போதே மனிதன் பாவம் செய்கிறான், இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் தப்பை அவன் உடைக்கப்பட்டு, அவன் செய்த தவறுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் திரும்பவும் எங்க அப்பா கிட்ட போகணும், என்னை ஏற்றுக்கொள்வார், ஒரு சந்தோஷத்தை கூட அவன் வரான். அவனுடைய மனசுல தெரியுமா, ஏதாவது கீழே இருந்து சாப்பிட்றது அது இருந்தாலே எனக்கு போதும், எனக்கு அந்த என்னோட ஃபுட்டு அந்த சாப்பாடு மேட்சில் கூட எனக்கு வேணாம், ஏதோ எனக்கு கிடைச்சா போதும், இந்த வேலைக்காரங்க சாப்பிட்றாங்களே அது கிடைச்சா கூட போதும், எங்க அப்பா கிட்ட நான் இருக்கணும். அவனுடைய எண்ணம் பார்த்தீங்களா, எங்க அப்பா கிட்ட இருந்தா போதும், எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் பரவாயில்ல, ஆனா நான் எங்க அப்பா கூட இருக்கணும். மூத்த குமாரனை நல்லவனாக காட்டுவார்கள். இளைய குமாரன் தீய வழியிலே போன போது அது உண்மைதான், போனவர் மனம் திரும்பி வந்தார்.
இந்த பெரிய மகன் தீய வழியில போல, சொத்தை பிரித்து கேட்கல, அப்பா கூடவே இருந்தார், அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான மகனாக இருந்தார். சூழ்நிலைகள் வரும்பொழுது இவருடைய வேஷம் வெளிப்படுது. ரொம்ப ரொம்ப அப்பா கூடயே தான் இருக்கிறாரு, இவர் ரொம்ப 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 நல்ல மனுஷன்தான். ஆனா சூழ்நிலைகள் வரும் பொழுது சுயரூபம் தெரிய வருகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு அடுத்து ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரர் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கஞ்சை அடிப்பித்தார் என்றான். போதும். இவர் எங்க இருக்கிறாரு? வயலில் இருக்கிறார். பாருங்க, ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிறார். அப்பாக்காக உழைக்கிறார், குடும்பத்துக்காக உழைக்கிற பையன். ஆனா இவன் வீணா போனவன், எனக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும், உன் கூட ஏன் நான் வாழணும், நான் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போனவர் இவர், இளைய மகன். ஆனா இந்த பெரிய மகன் அப்பா கூடயே தான் இருக்கிறாரு, நல்ல ஊழியம் செய்யறாரு. நல்லா கவனிக்கணும், நல்லா வீட்டுக்கு அப்பாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. அப்போ அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமா வீட்டுக்கு வர்றாரு. அவரு வரும்பொழுது பயங்கர மியூசிக், டான்ஸ். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா என்னப்பா நடக்குதுங்க, என்ன எங்க வீட்டில் இப்படிலாம் இருக்காது, எங்க அப்பா என்ன எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய சகோதரன் வந்திருக்கிறாரு, உங்க தம்பி வந்திருக்கிறாரு. தம்பி வந்திருக்கிறாரு சொன்ன உடனே இவர் மூத்த சகோதரர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவ்வளவுதான். இப்பதான் அந்த விஸ்வரூபம் தெரியுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே, அது வேலைக்காரன் பாருங்க சும்மா இல்ல, ஏத்தி விட்டான். இது மாதிரி தான் நம்ம ஆளுங்க ஏத்தி விடுவாங்க. என்ன பண்றாரு, நீங்க உங்களுக்கு தெரியாதா, பெரிய எஜமானே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பிக்கிறாரு உங்க அப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து இப்பதான் தெரியுது பாருங்க, ரொம்ப ஐயோ இந்த பிரதரா, இந்த சகோதரியா, இவங்க சர்ச்சில் பயங்கரமா இருப்பாங்களே, இவங்க சபையில பயங்கரமா ஊழிய செய்வாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்களே. இப்ப பாருங்க, இவர் அவ்வளோ நல்ல மனுஷன், இப்போ அந்த வேஷம் கலைந்து என்ன வார் இப்போ என்ன ஆச்சு வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து, என்ன ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் கோபம் வருங்க, எல்லாருக்கும் கோபம் வரும். உங்க சொத்துல கை வச்சா, இப்போ தம்பி போயிட்டான், சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான், இவர் ஜாலியா இருக்கிறாரு. நான் இன்னும் நினைக்கிறேன், அவங்க அப்பாக்காக நடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏய் அப்பா, நான் உனக்கு பிள்ளையா இருக்கிறேன், சின்ன பையன் போயிட்டான், நான் உனக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி ஆக்ட் பண்றாரு. இங்க எல்லா சொத்தும் அவனுக்கு தானே. இப்ப ஏன் கோவம் வருதுன்னா, இவன் திரும்பி வந்துட்டானே, கன்றுக்குட்டி அடிக்கிறாரு, அப்போ நம்ம கிட்ட இருக்க சொத்தும் இவனுக்கு போயிடுமே, அவன் ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறான். அந்த கோபம். அருமையான சகோதரியே, இன்னைக்கு அநேகருக்கு இந்த கோபம், ஏன் என்னுடைய சொத்து பிடுங்கப்படுகிறது, இதுக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, தேவன் சொத்தெல்லாம் பார்க்கறது இல்லை, பணத்தை பார்க்கறது இல்லை, உன்னுடைய குணத்தை பார்க்கிறார். ஆமென். உன் சகோதரன் திரும்பி வந்துட்டான், குறிப்பாக வந்து விட்டால், திரும்பி வந்துட்டானா எவ்வளவு மோசமா, பண்ணி சாப்பிட்ற தவிட்ட கூட சாப்பிட்றதுக்கு மனசு இல்லாம அப்படியே பயங்கரமா இருக்கிறான். அவன் ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து அழுக்கா அப்படியே திரும்பி வந்திருக்கும் பொழுது, நீங்களா இருந்தா என்ன பண்ணி, உங்க தம்பி வராருங்க, உங்க தங்கச்சி போயிட்டாங்க, அல்லது உங்க தம்பி எங்கேயோ போயிட்டாரு, இப்ப திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையா சொல்லணும், போய் சொல்லாம சொல்லணும். சேர்த்துப்பீங்களா? சேர்த்துப்போம் நம்ம, வேற வழி, என்னாச்சு வந்தாச்சு இவன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா வேணா இருந்துனே இருக்கும், எப்படியாவது போட்டு தள்ளணும்டா, கண்டிப்பா இருக்கும் அவனுக்கு. இன்னைக்கு சும்மாலாம் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். என்னதான் இன்னைக்கு நிறைய கோர்ட்டு வழக்குல பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு
எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவர் தம்பியும் 2 பேரும் சொந்த நிலத்துக்காக பிரிஞ்சு இருக்கிறாங்க, பேசுறதே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அது போல பிரியமானவரே, பிரியமான ஜனங்களே, இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள்லாம் இருக்குது. யாருக்கிட்ட? இந்த மூத்த சகோதரனுக்கு நல்ல குணங்கள் இருக்குது. வாசிக்கலாமா? 25 வாசிமா. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். ஓகே, சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். ஓகே, அடுத்தது 24 வாசிங்க. 24 சாரி 26 29 சாரி மன்னிக்கவும் 29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம். என்ன சொல்றாரு பாருங்க, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. உண்மைதான், ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும். அவருடைய கற்பனை எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாரு. அப்பாக்கு சொல் எல்லாவுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தாரு. ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி. நான் என் ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டாங்க, ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, வாடா மச்சான் வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. ஆனா நான் போல, எனக்கு பிடிக்கல. ஏன்னா அப்பா நான் உங்க கூட இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, தம்பி பாருங்க எங்க சுத்திட்டு வந்தான், ஆனா நான் உங்களை விட்டு பிரியவே இல்லையே, நான் எங்கேயும் சுத்தலையே, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் நான் போல. ஏன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் உங்களுக்காக தானே இருக்கிறேன். நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது வெளியே வருத வேஷம். என்ன சொல்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டி நான் எனக்கு அடிச்சியாப்பா, நான் இவ்வளோ உங்க கூடயே இருக்கிறேனே, உமக்கு பிரியமா இருக்கிறேனே, நான் எவ்வளோ உங்களுக்கு நன்மை செய்யறேன், உங்களுக்கு தீங்கு செய்யவே இல்லை, உங்க சொத்துல கை வைக்கல, உங்களுக்கு மாடான உழைக்கிறேன், ஆனா ஒரு தடவை கூட எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. அடுத்தது வேசிகளிடத்தில் உம்முடைய அது வேணாம். 31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையவைகளாய் இருக்கிறது. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்போதும் 24/7 எப்பொழுதும் நீ என்னோடு கூட இருக்கிறப்பா. அப்ப எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க நினைக்கிறீங்க நான் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், எங்க அப்பாவோடு கூட இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வேஷம் எப்போ கலையும் என்றால், உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பும் பொழுது, உங்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது, அப்பதான் பிரச்சனை வரும், கோபம் வரும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எப்போது என்னோடு இருக்கிறாய் பாருங்க. அவன் தகப்பனை விட்டு பிரியாதிருந்தான், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தகப்பனுடைய சொத்தை அழித்து போடாமல் பத்திரமாக பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் செலவு பண்ணல, கஞ்சத்தனமாகவும் இருந்திருக்கிறான், ஊதாரியா செலவு பண்ணல, ஆனா தம்பி போல இல்லை, ஆனா எல்லாவற்றிலும் உண்மையா இருந்திருக்கிறாரு. தீய நண்பர்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. அதான் சொல்றாரு இவர். நல்ல ஒரு உழைப்பாளி, சோம்பேறியாக இல்லை. எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருந்தாலும், நிறைய வேலைக்காரர்கள், ஆனா மிக தாழ்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தார். நான் ஓனர் என்ற பெருமை இல்லாமல் மிகவும் தாழ்மையான ஒரு மனுஷனாக இருந்தார். அவர்களோடு கூட வேலை செய்தார். 6வது வசனத்தை வாசிங்க. சாரி, வேலைக்காரர்களோடு கூட வேலை செய்தாம இருக்கும். சரி, ஓகே, கவனிக்கணும். வேலைக்காரங்களோடு கூட இருக்கும்போது கூட அவங்களோடு கூட வேலை செய்யறாரு அவரு. வேலைக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் இவர் ஒரு ஓனர் மாதிரி இல்லாம, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில காசு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், கையில காசு வந்துடுச்சுன்னா பெரிய ஆளு மாதிரி காட்டிப்பாங்க. டப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், காலி. அவரு நல்லா பயங்கர சந்தோஷமா நல்ல காசு எல்லாம் கையில இருந்ததுன்னா
யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. ரொம்ப தாழ்மையா வேலைக்காரன் கூட பார்க்காம அவங்களோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறார். அண்ணே அதை எடுங்கண்ணே, அண்ணே அவங்க சொல்றாங்க இல்லப்பா நீ போப்பா, நீ நீ எஜமானுடைய பையன், நீலாம் வேணாம், இங்கெல்லாம் அந்த ஃபீல்டில் வேணாம், நாங்க பார்த்துக்கிறோம். இல்லை இல்லைண்ணே நான் செய்கிறேண்ணே. ஊழியமும் செய்கிறாரு, ரொம்ப தாழ்மையும் இருக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்று வரும் பொழுது இவர் தகப்பனுடைய வார்த்தை மீறவே இல்லை. கடமை உணர்வு பயங்கரமா இருந்தது. இவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் நிறைந்த ஒரு மூத்த குமாரன் தம்பி தீய வழியில சென்றுட்டான். நான் அப்படி இல்லப்பா, அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு, ஏன்னா வீட்டில் இருந்த சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான். அதை பார்த்தான் அவன், ஐயோ தம்பி இப்படிலாம் பண்றானே, சேச்சே நானும் அப்படி இருக்க மாட்டேன், நான் உண்மையா இருக்கணும். இன்னும் இன்னும் உண்மையா இருக்கிறான். நல்ல பெயரை எடுத்து வந்தான். ஆனா ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நொடியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், லைஃபே மாறிடும். அவனுடைய வேஷம் மாறிடுச்சுனாலே இவனா இவளா அப்படின்னு வந்துடும். இங்க அப்படிதான் நடக்குது. சரி, இவனுக்கு சூழ்நிலை வரும் பொழுதுதான் அந்த நடிப்பு வெளியே வருகிறது. இவனுக்குள்ள மோசமான குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்று, தகப்பனோட இருந்தாலும் தன்னுடைய சிந்தை ஒரு துளியும், அதாவது மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனோட ரொம்ப தூரம் போய்விட்டான். இளையகுமாரன் சரீர பிரகாரமாக ரொம்ப தூரத்தில் போயிட்டாரு. ஆனால் இவர் மூத்த சகோதரன் கூட இருந்தாலும் தன்னுடைய சிந்தையில தூரம் போயிட்டார். நான் சொல்றது புரியுதா? அவர் ஃபுல்லாவே தூரம் போயிட்டார் அப்பா விட்டுட்டு. இவர் கூடவே இருந்து, சில பேர் பார்த்துருக்கிறேன், ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க சிந்தனைலாம் வேற எங்க இருக்கும். இங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, சிந்தனைலாம் வேற எங்கேயோ இருக்கும். இங்க உட்கார்ந்துருப்பீங்க, பிரசங்கத்தை கேட்கறது போலதான் நான் பார்ப்பேன்ப்பா, அருமையான சகோதரி அருமையான சகோதரி பிரசங்கத்தை கேட்கிற, ஆனா அவர் வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர் அப்படிதான் இருக்கிறாரு, கிட்டே இருக்கிற அப்பா கூட சிந்தை மாத்திரம் தூரமா இருக்குது. ஆனால் இவர் சரீர பிரகாரமா ரொம்ப தொலைவில் போயிட்டார். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்து கொண்டே கொஞ்சம் கூட தகப்பனுடைய இருதயம் அவருக்குள் இல்லாமல் இருந்தது. தகப்பன் தம்பியை உடனே ஏற்றுக்கொண்டார், ஆனால் அண்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை தம்பியை. பிரியமானவர்களே, பிதாவின் இருதயம் எத்தனை பேருக்கு இங்க இருக்குது? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. பிதாவின் இருதயம் எனக்குள்ள இருக்குதா? சொல்லுங்களேன், நீங்களே கேளுங்க. பிதாவின் இருதயம் சொல்ல மாட்டீங்களே. பிதாவின் இருதயம் எனக்குள் இருக்கிறதா? தன்னை தானே நிதானித்திருந்தால் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை பிதாவை போல மாற வேண்டும். பிதாவினுடைய சிந்தை எனக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை எனக்குள்ள வர வேண்டும். மூத்த குமாரன் தகப்பனோடே இருந்தார். தகப்பனுடைய சுவாபம் கொஞ்சம் துளி கூட இல்லை. அப்பாவை போல கொஞ்சம் கூட மாறவில்லை. அப்பா உடனே ஏத்துக்கிட்டார் தம்பிய, மகனை, இளையகுமாரனை. ஆனால் இவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அப்பா எப்படியாதான் பிள்ளை இருக்கணும், கூட இருந்தா என்னங்க, கூட இருந்தா அப்பா போல மாறணும். ஆனா இந்த ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா அப்பா போலதான் இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய தம்பியை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு என்னுடைய சகோதரியை, என்னுடைய தாயை, என்னுடைய சொந்தங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? கோபம், பொறாமை.
இவன் வந்துட்டானே, என்கிட்ட இதெல்லாம் பறிச்சிடுவாங்களே அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு குமுறுதல் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிதாவினுடைய சுவாபம், பிதாவினுடைய அவரை போல நாம் மாறலைன்னா நாம் எப்படி அவரை அப்பான்னு கூப்பிட முடியும்? உண்மையா நீங்களே யோசித்து பாருங்க. அவரை போல நான் இல்லைன்னா, எங்க அப்பாவை போல நான் இல்லைன்னா கொஞ்சமாவது இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா எங்க அப்பாவை நான் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? தாயை போல பிள்ளை தகப்பனை போலயே இருப்பான்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சொல்றாங்களா இல்லையா? பாருப்பா, அப்பா போலயே இருக்கிறான்ப்பா. சில பேர் அப்பா பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பார். அந்த புள்ளை என்ன பண்ணும், சின்ன வயசுலயே ஸ்க்ரூ டிரைவர் அதெல்லாம் எடுத்துக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கிறாங்களோ, இது பாருங்க, நம்ம ஜோஷுவா கூட பாருங்க, அப்பா கீபோர்டு வாசித்தாரு, கீபோர்டை பார்த்து 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 அவர் கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். உண்மைதானே? ஆனா வித்தியாசமா மாறுது இன்னைக்கு. இங்க அப்பாவுடைய சுவாபம் எனக்குள்ள இல்லைன்னா நான் அவரை ஆராதிப்பது வேஸ்ட் தானேங்க. அவரை பின்தொடர்ந்து வாழ விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆசை இங்க இருக்கிறவங்களுக்கு? என்னங்க, நம்ம எதுக்கு தெரியுமா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தன்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய மூத்த சகோதரன் யாருங்க? சொல்லுங்களேன். என் மூத்த சகோதரன். நமக்கு அப்பா யாரு? தேவன். தேவனுடைய குமாரன் மூத்த சகோதரன், நம்முடைய மூத்த சகோதரன். முதல் பிள்ளை, தலைச்சன் பிள்ளை இயேசு கிறிஸ்து. அப்ப தலைச்சன் பிள்ளையை போல நான் மாறணுமா, மாறக்கூடாதா? எங்க அண்ணனை போல நான் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இல்லைங்க? கிறிஸ்தவ சபைகள் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நான் சபைக்கு வரும் பொழுது வேஷம் பண்ணுகிறேன், ஆனால் வீட்டுக்கு போகும்போது வேற மாதிரி இருக்கிறேன், ஆபீஸ் போகும்போது வேற மாதிரி இருக்கிறேன். என்னுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறது? என் சிந்தை ரொம்ப மோசமா இருக்குது. நான் இங்க உட்கார்ந்துகிட்டு வேற ஏதோ சிந்திக்கிறேன். நம்முடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா போகுது இப்பெல்லாம்? சபை என்ன சபை இது, சபைலாம் சரியில்லைப்பா, என்ன பிரசங்கம் பண்றாங்க, என்ன வர்ஷிப் பண்றாங்க, என்ன பண்றாங்க, இதே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா என் சிந்தை இப்படியே போயிடும். அந்த சகோதரியை பாரு, இந்த சகோதரனை பாரு, அவங்க பாரு குரூப்பா சேர்ந்துட்டாங்க, இவங்க குரூப்பா. இதெல்லாம் விடுங்க. நான் எதுக்கு வரேன்? இதுக்காக வரல. நான் எதுக்காக வரேன்? எங்க அப்பா போல நான் மாறணும், நான் அதுக்கு தான் சபைக்கு வரேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள நெருங்கி 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 நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்துகிட்டே போவீங்க. நீங்க போதகராக வேண்டிய நீங்க இன்னும் பாலை குடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வரும்போது நம்ம பீட்டர் ஐயா வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு. வரும்போது எல்லாருக்கும், சிஸ்டர் இது உங்க ஃபீடிங் பாட்டில் வச்சுங்க, சிஸ்டர் இருந்தாங்க உங்க ஃபீடிங் பாட்டில். வரும்போதே இப்படி ஃபீடிங்லேயே வந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இங்க பிரசங்கம் பண்ணும்போது நீங்க அப்படியே அப்படி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, படிக்காதவர்களோ புறஜாதிகளோ உள்ள வரும்போது என்னடா நடக்குதுங்க? அதுதான் பவுல் சொல்றாரு. எப்பா நீ இன்னும் பால் குடிக்கிறது போலயே இருக்கிறியப்பா. சிக்கனை கொடுத்தா நோ 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 நோ, எலும்பு கொடுத்தா நோ 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 நோ, எனக்கு பல்லு வரல. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7-8. வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, எல்லாரும் சொல்லுவோமா? கடைசியாக சகோதரரே, கடைசியா உட்கார்ந்து இருக்கிற சகோதரரே, சகோதரியே, உங்களை சொல்லுங்க. இந்த கடைசியா உட்கார்ந்து அதை சொல்லல, நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல லாஸ்ட்ல இருக்கிறேன். இங்க உட்கார்றதுனால, நான் ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்தனால
நம்ம பெரிய ஸ்பிரிச்சுவல் அப்படிலாம் இல்லை. நான் பின்னாடி உட்கார்றதுனால ஒண்ணுமே இல்லை. சில சபையில சொல்லுவாங்க, நீங்க பின்னாடி உட்காருங்க பிரதர், கொஞ்சம் முன்னாடி வாங்க பிரதர். இதுல இல்லைங்க, நான் எதுல வரணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் முன்னாடி. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நான் என்ன சிந்திக்கிறேன்? கருவாட்டு குழம்பு வைக்கலாமா, மீன் குழம்பு வைக்கலாமா, இதே தான் சிந்தனை. 24 hours. காலையில் நைட்டே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன பண்றது, மதியானம் என்ன பண்றது, அடுத்த நாள் என்ன பண்றது, நகை வேற ரேட் ஏறிட்டே போகுது. இப்போ வாங்கி போட்டா நல்லது, வாங்கி போடுங்க, தப்பே இல்லை, வாங்கி போடுங்க. காசு இருந்தா வாங்குங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க. வாங்குறது தப்பு இல்லைங்க. ஆனா என் சிந்தனை முழுசும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஒரு நாள் பட்டுன்னு உயிர் போயிடுச்சுன்னா நீ ஒண்ணுமே தூக்கிட்டு போக முடியாது, ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. முதல்ல நீ எப்படி கர்த்தருக்குள்ள இருந்த கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்படி இன்னைக்கு ஏன் நான் மாறிட்டேன்னா, கிறிஸ்துவின் அன்பு போயிடுச்சுங்க. கொர 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 பேசிட்டே இருக்கிறேன். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, நான் மாய்மாலம் பண்றேன். அருமையான சகோதர சகோதரியே, நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு சகோதரன் பாட்டு எழுதுறப்பா, நான் மட்டும் ரைட்டு, குறை சொல்ல மாட்டோம் ப்ரோ. அது உண்மைதானே? இன்னைக்கு எல்லாருடைய நினைப்பு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நீ எப்படி இருக்கிற? முதல்ல இப்போ நம்ம சபை எவ்வளவு மாறி இருக்குங்க. முதல்ல வந்து இந்த சபையில ஃபெலோஷிப் தான் பேரு, வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்பே இல்லை. நீ எங்க ஃபெலோஷிப் பண்ற? நானே ஃபெலோஷிப் இல்லை. சில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணலினா, இன்னைக்கு சபைக்கு வரல, பாரு ஒருத்தர் கூட விசாரிக்க மாட்டாங்க நம்மள. நீங்க யாராவது விசாரிச்சுக்கிறீங்களா? நீங்க யாராவது ஏன் பிரதர் சபைக்கு வரல, இது பிரதருடைய வேலை, என் வேலை கிடையாது. அருமையான சகோதரனே சகோதரியே, நமக்கு உண்மை கிறிஸ்தவன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருப்பான். உண்மையில்லாதவன், வேஷம் போடுகிறவன் நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருப்பான். முன்ன இருந்த சகோதரன், முன்ன இருந்த சகோதரி, இன்னைக்கு அவனுடைய நிலைமை ரொம்ப கேடுகட்டதாய் போயிருது. தன்னுடைய மனைவி நேசிக்க முடியல, தன்னுடைய கணவனை நேசிக்க முடியல, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்க முடியல. அப்பா நீ முன்ன எப்படி இருந்த? ஐயோ வேதனைங்க. நான் வேஷம் போடுறேன். மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கிறோம்? மனைவியும் கணவனும் சண்டை 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 சண்டை. வெளில இருந்தா என் வைஃப், என் புருஷன் மைக்க கொடுத்தாச்சுங்களேன், எங்க புருஷன் அடுத்த ஜென்மம் வந்தாலும் அவர் தான் உள்ள இருக்கும். மைக்க கொடுத்தா என்ன சொல்லுது? இவரது எனக்கு எவ்வளவு நல்லவர் தெரியுமா, இவரை மாதிரி நல்லவர் கிடையாது, எனக்கு அடுத்த ஜென்மம் வந்தா இவ்வளவு போலயே எனக்கு ஒய்ஃப் வேணும் உள்ள சொல்லுவான் மனசுக்குள்ள. எப்பா அது அடுத்த ஜென்மம் வந்தா ஐயோ வேணாம் எனக்கு. ஆனா வெளியே எல்லாருக்கும் முன்னாடி பிரியமானவனே சகோதரனே சகோதரியே, நான் வேஷம் போடுறேன். ஒண்ணு தெரியுமா? கர்த்தர் யாருக்கு எப்படிப்பட்ட மனைவியை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட கணவனை கொடுக்க வேண்டும் அன்றைக்கே தீர்மானம் பண்ணிட்டாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஊழியத்தை கூட மாத்திரலாம், கல்யாணத்தை மாத்த முடியாது பிரதர். டிவோர்ஸ் நம்மளுக்கு கிடையாது. எதுக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க? இல்ல அவ சரியில்லை, அவ எனக்கு வேண்டாம், வேற பொண்ணை பாக்குறேன். என்னமோ காரு வாங்குற மாதிரி, வருஷத்துக்கு ஒரு காரு. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரு ஓட்டி ஓட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னால அதை ஓட்ட முடியல, அதனால வேற கார் வாங்கலாம்.
ஆனா பொண்டாட்டி சொல்ல முடியுமா? அருமையான சகோதரி சகோதரியே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். நேற்று தினத்தில் சூப்பரா ஒரு மீட்டிங் நடந்தது. எனக்கு டைமே தெரியாது. அங்க மணி 1:30 மணி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அங்க எல்லாரும் பசியில உட்காந்துக்கிறாங்க. மணி 3 ஆகுது. எனக்கு தெரியல, நான் கடிகாரம் பார்க்கலாம். அப்படியே வல்லமையான பிரசங்கம் போயிட்டு இருக்குதாங்க. அங்க எல்லாரும் அப்படி சொக்கி எல்லாரும் என்ன இப்படி தூங்குறாங்களே என்ன யோசிக்கிறேன் நானும். அப்புறம் டைமை திரும்பி பார்க்குறேன், மணி 3. இப்படிதான் சம்டைம் நாங்கள் அப்படியே எங்களை அறியாமல் ஆவியானவர் நடத்துகிறாரு, நாங்களே போயிடுவோம் அப்படியே. அருமையான சகோதரியே, நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாவே நிறைய பேரை கேட்டேன், உங்களுடைய கணவனுக்கு உங்களுக்கு பிடிச்சமானது என்ன? அதெல்லாம் நிறைய கேள்விலாம் கேட்டோம் நாங்கள். அதெல்லாம் எப்படியோ பொய்யோ உண்மையோ தெரியல, எனக்கு ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. ஆனால் ஒருத்தர் ஆனஸ்டா சொல்லிட்டாரு, ஏன் தான் பண்ணணுக்குது பிரதர்ன்ட்டாரு. திரும்பாதீங்க எப்பா, நீ திரும்பக்கூடாது, ஏங்க பங்க பார்க்குற. கர்த்தர் நல்லவர். நல்ல மனைவிக்காக சோத்திரம். என்னங்க பிரதர், எப்படி பிரதர் சொல்ல முடியும்? மோசமானவ பிரதர், ஏன் தான் கெட்ட தெரியல பிரதர். ஆனா நல்ல மனைவிக்காக, சரி உங்களுக்காக சொல்றேன், இவர் வேற தொல்லை பண்றாரு. வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், வீணா சஞ்சலப்படுகிறான். எத்தனை உண்மைங்க. சஞ்சலப்பட்டு, அதான் பவுல் சொன்னாரு, டே எல்லாரும் என்ன மாதிரி இருந்துருங்கடான்ட்டாரு. சொன்னாரா இல்லையா? என்ன மாதிரி இருந்துருங்க. ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா அவளுக்கு உண்மையாரு, அவளுக்கு உண்மையாரு, அவனுக்கு நீ உண்மையாரு. இதாங்க சத்தியம். மற்றவங்களை பார்த்து சிரிச்சு பேச தெரியுது புருஷர்களே, உன் மனைவி பார்த்து மூஞ்சி உருணியா வச்சுக்கிற. மூஞ்சி அந்த கோணம் போகும். வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி தான் வருவார், ஆர்மி ஆபீசர் மாதிரி. இவர் வெளியில போனா சிரிப்பாரு, வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே உருன்னு நடுவார், மூஞ்சி உருன்னு தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். என்ன எங்க டீ சாப்பிட்றீங்களா? விட என்ன டீ போட்ட சார், அங்க போடுறாங்க பாரு டீ, எப்படி தரமா இருக்குது. அவன் அந்த மாதிரி சொல்லுவான், போ அங்கேயே போ. அப்ப ஆரம்பிக்கும் சண்டை, அப்ப ஆரம்பிக்கும். என்ன பிரதர் இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, உங்க வீட்டுல எதனா நடக்குதா? இல்ல அப்படிலாம் இல்லை எங்க வீட்டுல. அப்ப ஆரம்பிக்கும் சனிய. ஆனா ஒண்ணுங்க, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் வரும், மனைவி பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு செம்ம கோபம் வரும், கணவன் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கோபம் வரும். நான் நேற்று ஒன்று சொல்லி கொடுத்தேன், உங்க மனைவியை பற்றி வேற யாருக்கிட்டையும் குறை சொல்லாதீங்க. உங்களுடைய கணவனை பற்றி யாரிடத்திலும் குறை பேசாதிருங்கள். குறை பேசணும்னு நினைச்சா வாங்க ஏசப்பா கிட்ட, அப்பா நீங்க வந்து பார்த்துங்கப்பா, நிச்சயம் அவர் பார்ப்பாருங்க. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் பிரித்து வைக்கிற தேவன் அல்ல, சேர்த்து வைக்கிற தேவன். நீ மனுஷங்கிட்ட சொன்னா பிரிச்சிடுவாங்க, போட்டு கொடுத்து பிரிச்சிடுவாங்க. ஏன்பா நீ நல்லவனா கெட்டவனா, நல்லது பண்ற மாதிரி வந்து என் வாழ்க்கையில பிரிச்சுட்டியாப்பான்னுவாங்க. பிரியமானவர்களே, இந்த சப்ஜெக்டே இல்லை, ஏதோ போயிட்டு இருக்குது, ஏதோ கர்த்தர் உங்களோட கூட பேசுறான்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வராது, இவருக்கு வேற வேலையில்லை, எப்ப பார்த்தாலும் இதையே பேசுறார். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் சூகிப்போம். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து பாருங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுவின் சிந்தை வேண்டும்? ஆமென். கர்த்தருக்காக நான் வாழ விரும்புகிறேன். ரொம்ப கஷ்டமானதுதாங்க. என் சிந்தனை முழுதும் கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வேற எதனா சிந்திச்சிட்டீங்கன்னா சாக்கடையில் விழுந்துருவேன். ஏமா உன் கூட பேசுறதை காட்டிலும் உன் தங்கச்சி கூட பேசணும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுமா. அல்லம்மா
சுத்த இதயம் சுதந்திரமாக்கி நித்திய வாழ்வதை நினைவதில்லாக்கி நித்திய வேதம் சர்வாயுதம் மாற்றி கர்த்தரை பார்த்து நடப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். நேசமோ கள்ள சகோதர கலக்கிடும் போதும் சொல்லாதவைகளை சுமத்திடும் போதும் அல்லலின் மேல் அல்லல் அணுகிடும் போதும் சொல் தவறால் நடப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். நேசமோடவர் அனுப்போம். இயேசுவின் சிந்தையை பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர்காய் நிதமும் ஜெபித்து சாபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து பிதாவை போலாக கடவோம். பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் செய்யாமல் நிந்திப்பவர்காய் நிதமும் ஜெபித்து சாபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து பிதாவை போலாக கடவோம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். நேசமோடவர் அன்பு சுகிப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனை. முன்னாடி இருந்த இயேசுவின் சிந்தை இன்றைக்கு இல்லையே. ஆதில் இருந்த கிறிஸ்துவின் சிந்தை இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. நல்ல நல்ல குணலட்சணங்கள்லாம் போயிடுச்சு. கெட்ட கெட்ட குணலட்சணங்கள் வந்துட்டே இருக்குது. எங்க நல்ல குணலட்சணங்கள்? உங்களை பார்த்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பார்த்தவர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்தவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள் ஏளனமாய் பார்க்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? நான் மாய்மாலக்காரனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாளிலே கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருந்தபடினாலே நான் உண்மையாகவும் கிறிஸ்துவுக்கு உத்தமனாய் வாழ்ந்த நான் இன்றைக்கு எனக்குள்ளே மாய்மாலம் வந்தபடினாலே கிறிஸ்துவின் சிந்தை அற்று போனது. பிதாவினுடைய பார்வையில இளைய குமாரனை போல நாம இருக்கின்றோமா? இளையகுமாரன் பாருங்க, ஆனஸ்டா, ஐ அம் a sinner, நான் பாவியான மனுஷன், என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொடுங்க அப்பா. எனக்கு உங்க சொத்து எனக்கு வேணாம், உங்க சுதந்திரம் எனக்கு வேணாம், எனக்கு ஒண்ணுமே வேணாம். ஆனா அப்பா நான் உங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா, உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும்ப்பா. எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்லை, ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும். அந்த அன்பு போயிட்ட பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்கெங்கயோ போய் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம, எங்கெங்கயோ நான் கஷ்டப்பட்டு உடஞ்சி போய் எங்க அப்பாவுடைய அன்பை நான் இழந்து போயிட்டேன். அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நீ இயேசுவை விட்டு நீ தூரமாயிருக்கலாம், ஒருவேளை கர்த்தரை விட்டு நீ தூரமாயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து இன்னைக்கு அழைக்கிறார். மகனே, என்கிட்ட வந்துரு, நான் உன்னை அழைக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள், நான் உன்னோடு கூட அன்பா இருக்க விரும்புகிறேன். நம்ம அப்பா எப்படி தெரியுமா? பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், பாசமாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிற நாள். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, திரும்ப என்னை கட்டும் ஆண்டவரே, திரும்ப என்னை உயிர்ப்பிப்பீராக. எனக்குள் இருக்கிற எல்லா சிந்தனைகளும், எனக்குள் இருக்கிற தீய சிந்தனைகளை என்னை மாற்றும், எனக்குள் இருக்கிற மாய்மாலங்களை என்னை மாற்றும் ஆண்டவரே. மூத்த மகனை போல நம்ம இருக்கிறோமா? இளைய மகனை போல இருக்கிறோமா? யூதாஸ் 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தான். அவங்களுடைய நண்பர்கள்
அவருடைய சீஷர்களும் கூடவே இருந்தார்கள். ஆனா ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியல அவன் திருடன்ட்டு. கூட இருந்தவங்க யாருக்குமே தெரியாது இவன் திருடன்ட்டு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுமா, இங்க இருக்கிறவங்க யாராவது நம்மளை போட்டு கொடுப்பாங்க, நமக்கு விரோதமா யாராவது எழும்புவார்கள், நமக்கு தெரியுமா, நம்ம கூடயே தான் இருப்பார்கள். ஆனால் இயேசு மாத்திரம் தான் நம்மளை பத்தி தெரியுங்க. நான் மாய்மாலக்காரன்ட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நான் உத்தமனா நடக்கிறேன் என்பது அவருக்கு மாத்திரம் தெரியும், மனுஷனுடைய பார்வையில் இருக்காது. யூதாஸ் 3 வருஷம் கூடவே பிரயாணம் செய்தான், ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியல. அவர்களோடு கூட தான் இருந்தான். அவன் வேஷம் போட்டு இருப்பதை தேவன் பார்வையில எல்லாமே தெரியும், அவன் என்னென்ன பண்றான். அருமையான சகோதரி சகோதரியே, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ இன்னமும் நல்ல பிள்ளை மாதிரி இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் உங்க மேல நோக்கமா இருக்கிறார், உங்களை வாட்ச் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் யாரும் என்ன கண்டுக்கல, நான் தனியா ஒரு இடத்துல ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் மொபைல வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா he is watching always. அவருடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. ஒரு நாள் நிர்வாணமாய் கொண்டு வந்துருவார், வெட்ட வெளிச்சத்துல கொண்டு வந்துருவார் நீ செய்யற பாவங்களை. ஒரு நாள் நீ மாட்டிப்ப, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நம்ம நினைக்கிறோம் I am right, but inner man I did wrong. நான் தப்பான காரியத்தை செய்துட்டு வரேன். கர்த்தருக்கு மட்டும் தெரியும். டென்ஷனை பார்க்கிறவங்க ஐயோ இஸ் வண்டர்ஃபுல் மேன், பட் இன்னர் மேன் காட் நோஸ், அவருக்கு மட்டும் தான் தெரியும். அருமையான சகோதரி சகோதரியே, நம்ம ஆண்டவரோடு கூட தான் பிரயாணம் பண்றோம். பக்கத்து வீட்டில் பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்டினா, எல்லா சபைக்கு போறீங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஓடுறீங்க, எல்லா கூட்டத்துக்கு பாருங்க. ஆனா சண்டை போடும்போது ஏமா அப்படி சண்டை போடுற, எங்களை விட மோசமா சண்டை போடுறீங்களே. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வீட்டு வாடகை விட்டுட்டு கரண்ட் பில் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? யூனிட்டுக்கு 8 ரூபா வாங்குறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் புறஜாதியோட கம்மியாக தான் வாங்குறாங்க. நம்மளும் 8 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. மனம் திரும்புங்கள் கிறிஸ்தவர்களே. நம்ம வீடுகளில் எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா? அப்படி கர்த்தர் சொந்த வீடை கொடுப்பார்கள் என்றால் நல்ல ஒரு ரேட்டுக்கு கொடுங்க வாடகை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நான் எப்படியா இருக்கிறேன்? ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நம்முடைய கிரியைகள் எப்படியாக உள்ளது? வேஷமாக உள்ளதா? மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தாலும் தகப்பனுடைய சுவாபம் கொஞ்சம் ஒரு துளி கூட இல்லை. லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ள போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். யாருங்க? இளையகுமாரன் இல்ல, மூத்த குமாரன். இன்னைக்கு பெருமை அவருக்குள்ள வந்துடுச்சு. சான்ஸ் இப்ப வந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு இவரு. நான்லாம் எந்த சபைக்கு எவ்வளவு தெரியுமா பண்ணிருந்தேன், நான்லாம் எப்படி உழைச்சேன் தெரியுமா? இப்ப வருதுங்க, ஆடுதுங்க, ஆடுங்க ஆடுங்க. அருமையான சகோதரனே, இந்த ஊழியம் கர்த்தருடையது. சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் சபை. நானும் என் குடும்பம் மட்டும் பங்கு போட்டு சாப்பிட்டா அது சபை கிடையாது. சபை என்பது நாம் முழுவதும் எல்லாரும் சேர்ந்து செய்வது, இணைந்து செய்வது தான் சபை. இன்றைக்கு அநேக சபைகள் குட்டி சுவராக இருக்குது. காரணம் தெரியுமா? தன்னுடைய குடும்பமும் அவர்கள் மாத்திரம் தான் செய்து கொண்டு இருப்பதனால தான். யாருக்கும் ஒரு மைக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சபையில மைக்க கொடுத்தா கூட வேண்டாம் வேண்டாம்ன்றாங்க நம்ம ஆளுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சாயந்தரமா வந்து பாருங்களேன், நான் கெஞ்சுவேன், யாராவது பேச விரும்புகிறீங்களா? நீ போ, நீ போ. மற்ற சபையில சண்டை போடுறாங்க, எனக்கு இந்த பாஸ்டர் எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டார், இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் நோ நோ நோன்றாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமாங்க, நோ 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 சொல்ற பத்தியா உன்னதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். எவன் நான் வரேன்றானே அவனை விட்டுருவாரு. எப்பா எனக்கு நீ தேவையில்லை. எவன் வேண்டான்னு சொல்றாரோ உன்னதான் நோண்டார். வா 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 வா.
நீ எங்க ஓடி உழைந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவார். அவருக்கு என்ன தெரியுமா? எனக்கு நீ தேவை. நம்முடைய ஹெல்ப் அவர் எதிர்பார்க்கிறாருங்க. நம்முடைய ஹெல்ப் அவர் எதிர்பார்க்கிறாருங்க. இன்னும் எவ்வளவு நாள் தாங்க நான் ஒழிஞ்சிருக்கணும்? அப்படியே ஒளிஞ்சு 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 எங்கேயோ போயிட்டு இருக்கிறோங்க. எங்கேயோ போயிட்டோம். குடும்பம் அம்போன்னு போயிடுது, எல்லாமே அம்போன்னு போயிடுது. போதுங்க, ஸ்டாப் பண்ணலாம். நம்ம சிந்தனை முழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கா இருக்கட்டும். ஆமென். பாருங்க, உள்ள போக மனதில்லாதிருந்தான். மனநிலை, மனதில் ஒன்றுமே இல்லை என்றால் உள்ள போக வேண்டியதானே? அவன் உள்ள போக வேண்டியதானே? உள்ள கசப்பு, சோத்திரம் பண்ண முடியல. இப்ப நம்ம சோத்திரத்தை மாத்திட்டோம். என்ன மாத்திட்டோம்? அந்த ஷாሎም கூட எப்படி நான் அடிக்கடி சொல்றேன், ஷாலம் ஷாலம். பிடிச்சவங்களுக்கு பெரிய சாலம், பிடிக்காதவருக்கு குட்டி சாலம். அதுல கூட வேணாம், எல்லாருக்கும் ஒரே சாலம். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து ஷாሎም ஷாሎም. இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நம்மளாம் நிறைய செய்து அவங்களை கிண்டல் பண்றோம். நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ரோமன் கேத்தலிக் நம்ம கத்துக்கணுங்க. ஆமென். பெந்தகோஸ்காரங்களும் ரொம்ப திமிராயிட்டோம், சமாதானம் இல்லாம இருக்கிறோம். நம்மளாம் அவங்களும் எவ்வளவு சமாதானமா இருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. அதனால பிரதர், நீங்க சொன்ன மாதிரி அங்கேயே போயிட்டோம் பிரதர். போயிட போறீங்க. இருபத்தி 22, 23, 24 வாசிக்கலாம். முடிச்சிடறேன், போதும். அடுத்த வாரம் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும். நம்ம அப்பா பாத்தீங்களாங்க, நம்முடைய ஏசப்பா பாத்தீங்களா? நீ எங்கெங்கயோ போயிட்டு திரிஞ்சிட்டு பாவலாம் பண்ணிட்டு நீ திரும்ப வந்து அப்பா என்னை ஏத்துங்கன்னு சொன்னா என்ன பண்றாரு பாருங்க. என்னென்ன கொடுக்குறாரு? உயர்ந்த வஸ்திரத்துடைய ரட்சிப்பை திருப்பி தர்றாரு. உனக்கு என்ன பண்றாரு? மோதிரத்தை போடுறாரு, கால்களுக்கு சுவிசேஷம் என்ற பாதரட்சத்தை கொடுக்குற. அப்பா நீ திரும்ப வாப்பா, ஊழியத்துக்கு வாப்பா கூப்பிடுறாருங்க. நிறைய சபையில நீ பாவம் பண்ணிட்டீன்னா நீ சபைக்கே வராது தொத்தி விட்டுறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? எப்பா நீ திரும்பியும் வா, திரும்ப இந்த ஊழியத்தை நான் தரேன், திரும்பியும் செய். நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டணுங்க. ஆமென். அந்த கசப்பு எனக்குள்ள இருக்கிற மாய்மலத்தை போட்டுட்டு தூக்கி போட்டு ஐ ஆம் சரண்டர். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க எனக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்க கட்டிய பரவாயில்ல, நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார் ஆண்டவர். கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் சொன்னா தேவையில்லைங்க. நீர் கொடுத்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, அவங்களாம் இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா தான் இல்லப்பா, ஆனா நான் அப்பா கூட சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். ஒரு பாட்டு தெரியுமா? உம்முகம் பார்க்கணுமே. ஆமென். உம்முகம் பார்க்கணுமே, உம்முடைய அழகை ரசிக்கணுமே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அந்த பாட்டை எழுதுறதுதான். அது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அப்பா உன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்ப்பா. போர் அடிச்சிடுமா? சொல்லுங்க, போர் அடிச்சிடுமா? இந்த மூஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிச்சுது. மனுஷங்க மூஞ்ச பார்த்தா போர் தான் கிடைக்க. ஏசப்பா மூஞ்ச பாருங்களேன், அப்படியே கண்களை மூடி அப்படியே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நான் முடிச்சிடறேன், போதும். எல்லாரும் எழுந்து நிற்போமா?